ஹாய் கைஸ், தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பாத்திரம் நல்லா ஹீட்டானோட எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி பட்டையில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், கல்லுப்பு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சோம்னால அதையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்துடும். நான் இன்றைக்கி 4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 6 கிளாஸ் டம்ளர் தண்ணி வைக்கணும். அந்த இது நல்லா கொதிச்சு வந்துடணும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்தோடனே பாஸ்மதி ரைஸ், நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். அதனால் பாஸ்மதி ரைஸு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா கொதிச்சு வந்தோடனே ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா தேங்காய் சாதம் சூப்பராக